Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸ்ல எடிட்டோரியல்ல இருக்க ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். இந்த ஓப்பன் பேஜ்ல அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ல நடக்குதோ அது ரிலேட்டட் நியூஸ் தான் வருது. We'll be giving you the highlighted newspaper PDF. You can find that in our blog. The link will be given in the description box below. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article, Delhi undermine. இந்த ஆர்டிகல்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, recently the center has proposed a bill to amend the law relating to the running of national capital. அதாவது டெல்லி ரன் பண்றதுக்கு இல்லனா what law should dominate it, அதுக்கு recently the center has proposed a bill. அந்த பில்ல என்னென்ன flaws இருக்கு, is it actually what the Supreme Court said, எந்தெந்த ஏரியால கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. The bill, if it becomes law, will wholly undermine the court's efforts to strengthen the elected government via the appointed lieutenant government. கோர்ட் என்ன சொல்லுச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு நிறைய வேல்யூ கொடுத்துட்டு சென்டரே அப்பாயிண்ட் பண்ற லெப்டினன்ட் கவர்னருக்கு கம்மி வேல்யூ கொடுக்கணுங்கிறத கோர்ட்டோட வியூ பாயிண்டா இருந்தது. ஆனா இந்த பில்ல இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The constitutional bench verdict of 2018 said the lieutenant governor has not been entrusted with any independent decision making power. அவர் பாட்டுக்கு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற பவர் அவர் கிடையாது. He has to either act on the aid and advice of the council of ministers or he is bound to implement a decision taken by the president. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி மாதிரி தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு ஐடியாவோ ப்ரொபோசலோ கொடுப்பாங்க, அதை இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, he will implement it. அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் ஏதாவது ஒரு ஐடியாவோ இல்ல ஒரு ஆர்டரோ கொடுப்பாரு, he will implement it on a reference being made by him. The aid and advice clause pertains only to matters on which the elected assembly has powers under state and concurrent list, but with the exception of public order, police, land, இதெல்லாம் டெல்லிக்கு கிடையாது. And wherever there are differences between lieutenant governor and elected government, the former should refer to the question of the president. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன வெர்டிக்ட். அதாவது எங்க வந்து கவர்னருக்கும் இல்ல எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கிளாஷ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணா அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. The court was at pains to clarify that the power to refer any matter to the president does not mean every matter. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கிளாஷ் வருது ஒரு விஷயத்துல அப்படின்னா அதை நீங்க பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருந்தது. ஆனா இது எனி மேட்டர், எவ்ரி மேட்டர் கிடையாது. ஒவ்வொரு மேட்டருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் வருது கவர்னருக்கும் அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்குன்னா உடனே போய் பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்றது, அதனால என்ன நடக்கும்னா ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் போய் அவர் அதை படிச்சு அதுக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸோ இட் வில் பிகம் வெரி லாங் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. த கைடிங் பிரின்சிபல் வாஸ் தட் த எலெக்டட் கவர்மெண்ட் ஷுட் நாட் பி அண்டர்மைன்ட் பை அன்எலெக்டட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ லெப்டினன்ட் கவர்னரோ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. இன் டெமோக்ரஸி ஒன்லி பீப்புள் ஹாவ் த ஹையஸ்ட் பவர். பீப்புளுக்கு சேவை பண்றது தான் இவங்க எல்லாரோட டியூட்டியுமே. ஸோ அப்படி பார்த்தோம்னா எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய பவர் இருக்கு, நாட் த அன்எலெக்டட் administrator or lieutenant governor. The bill seeks to declare that in the context of legislation passed by the Delhi Assembly, all references to the government would mean lieutenant governor. இதுதான் புதுசா சொல்லியிருக்க என்ன சொல்ல புதுசா வந்திருக்க பில்லோட ப்ரப்போசல் என்னன்னா, கவர்மெண்ட்னு நம்ம எந்த இடத்துல சொல்றோமோ அது எல்லாமே it refers to the lieutenant governor னு சொல்றாங்க. Of course, Delhi is a union territory, but it is somewhat incongruous for a territory with an elected house to be declared a sole domain of lieutenant governor, because இது வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி தான், ஆனா அதுக்குன்னு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அன்எலெக்டட் பர்சன் சொல்றதை கேட்க கூடாது. அண்ட் டெல்லி should not become his own kingdom மாதிரி ஆயிடக்கூடாது. The scheme set out in the constitution and the government of NCT Delhi Act 1991 envisages a collaborative structure that can be worked only through constitutional trust. அதாவது the government should believe that lieutenant governor ஒன்னு சொல்றானா maybe we can அவரோட அட்வைஸையும் நம்ம எடுத்துக்கலாம், கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் we can implement it. There should be mutual trust between people. The provision to Article 239A
DRAA, அதாவது Delhi related article, which empowers the Lieutenant Governor to refer a difference of opinion with the Council of Ministers to the President, does not mean that the administrator is given an opportunity to come up with a different opinion on every decision made by the ministry. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 239AA ன்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் ஆக்சுவலா அவருக்கு ஒரு பவர் இருக்கு. எப்பெல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கோ அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருதோ அப்போ he can refer the matter to the president. And this provision does not mean that அவரே வந்து அவருக்கா ஒரு சொல்யூஷன் வந்து ஓகே பிரசிடென்ட் சொல்றதும் இல்லாம இவர் சொல்றதும் இல்லாம நடுவில் அவரா ஒரு சொல்யூஷன் பண்றது, இது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த பவர்ஸே கிடையாது. இது எடுக்கிறது வந்து என்ன சொல்றது ஓவர் ரீச் ஆஃப் his powers. Instead of parliament identifying the matters on which the lieutenant governor's opinion should be sought, the bill proposed that lieutenant governor himself would specify such matters. பார்லிமெண்ட் தான் இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கணும், இந்த பவர்ஸ் இவர் வந்து இதுல எல்லாம் வந்து பில் பாஸ் பண்ணலாம், ஆக்ட் பாஸ் பண்ணலாம்னு அவங்க சொல்லணும். இல்லைனா ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாம்னு பார்லிமெண்ட் சொல்லணும். அதுக்கு பதிலாக லெப்டினன்ட் கவர்னரே முடிவு பண்ணிப்பாரு எனக்கு இந்த பவர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் சொன்னா நீங்க கேட்கணும் அந்த மாதிரி. இது வந்து இந்தியன் கான்செப்ட் பாலிட்டியில நம்ம பார்த்திருக்க அந்த கான்செப்ட் பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸையே டோட்டலா நெகேட் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். The clause that declares void any rule that empowers the assembly or its committee to discuss any matter of day-to-day administration or conduct enquires amount to a rollback of representative government. அதுல என்ன சொல்றாங்கன்னா டே டு டே டிஸ்கஷன் கூட நம்ம அவர்கிட்ட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இங்கேருந்து அங்கே ஓடி போய் லெப்டினன்ட் கவர்னர் ஓகே அந்த மாதிரி டே டு டே கவர்மெண்ட் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். யூனியன் டெரிட்டரி கான்செப்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெனி வேஸ் இன் விச் இந்தியா ரெகுலேட்ஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ். அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூனியன் டெரிட்டரிங்கிற ஒரு வழியாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஆக்சுவலா இட் ஷுட் நாட் பி யூஸ் டு சப்வர்ட் த பேசிஸ் ஆஃப் எலக்டோரல் டெமோக்ரஸி. அதாவது மக்களா பிடிச்சு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எலக்டோரல் ப்ராசஸ் நடந்து செலக்ட் பண்ணியிருக்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் தவிர ஒரு தனி ஆளு அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் இட் செல்ஃப் ஹூ இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் அவருக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்கக்கூடாது, இருக்கணும்னு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் நினைக்கவும் இல்லை அப்படிங்கிறது இந்த ஆர்டிகிளோட கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஒன் சேசிங் பீஸ். இதுல எதை பத்தி சொல்றாங்கன்னா the Taliban should not be allowed to have its way in talks on sharing power in Afghanistan. ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, who are the various stakeholders, how will things come out, அதெல்லாம் பத்தி இதுல பேசுறாங்க. The peace conference hosted by Russia in Moscow recently நடந்தது between Afghan government and Taliban representatives is the latest example of growing international concern about the future of Afghanistan. May 1 தான் US troops deadline வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒன்னு அவங்க troops increase பண்ணனும் இல்லனா troops-ஓட வெளியில போயிடணும். இதுதான் அவங்க deadline. The Russian plan was to bring together Taliban and the government whose Doha peace talks have stalled for months. And Doha talks அது பெருசா மூவ் ஆகவே இல்ல. அதனால ரஷ்யா tried to bring both of these stakeholders onto one table. US has also called for UN-led multilateral peace process. United Nations ஆவது at least it should interfere னு சொன்னாங்க. Afghanistan conflict is a multifaceted one. ஒரு பர்சன் ஆப்கானிஸ்தான் மட்டும் இதுல இன்வால்வ் ஆகல. Primary actors being government, Taliban, US and others such as Russia, China, India இவங்க எல்லாருமே because ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆப்கானிஸ்தான்ல நடந்ததுன்னா அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ்னு இவங்க எல்லாருமே அதில் எஃபெக்ட் ஆவாங்க. ஸோ there is a consensus among all these countries that Afghanistan need to be stabilized now. இப்போ அங்க ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கும் ப்ராப்ளம் வரும். US President Joe Biden, who is reviewing the administration's Afghan strategy, said that in this week it would be tough to withdraw all the US troops by May 1. அவங்க கொடுத்த டெட்லைன் தான் அது. ஆனா May 1 குள்ள எல்லா ட்ரூப்ஸையும் நம்ம withdraw பண்றது ஒரு ப்ராப்ளம். On the other side, the Taliban have threatened to launch a new offensive if US does not leave. இப்போ இதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல வேரியஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட ஹேண்ட் இருக்கு. ஸோ இப்போ US வந்து தேவையில்லாம நாங்க இங்க காசு ஸ்பெண்ட் பண்றோம், எங்க சோல்ஜர்ஸ்லாம் இங்க இறக்குறோம் வேற ஒரு கண்ட்ரிக்காக, இது தேவையில்லாத வேலை எங்களுக்குன்னு நாங்க ட்ரூப்ஸை புல் பேக் பண்ணிடுறோம் May 1ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா தாலிபான் தான் அங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ஹையஸ்ட், அவங்கள தவிர ஒரு என்ன சொல்றது they'll become undefeatable, அந்த மாதிரி இன்வென்சிபிள் ஆயிடுவாங்க. அப்படி எடுக்கல நம்ம ட்ரூப்ஸ் அப்படின்னா நீங்க போறேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்ன டெட்லைன் தானே May 1, ஏன் நீங்க போகலன்னு வயலண்ட் அட்டாக்ஸ் தாலிபான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம US is stuck actually. Mr. Biden's dilemma is that he
cannot commit troops endlessly to a war that US is certainly not winning. இந்த ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா நம்ம எப்போவோ அவங்களெல்லாம் தாலிபான்ஸ் டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்துல பீஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஆனால் we are not doing it. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்க ஒரு வார், அதுவும் நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரில, இது வரைக்கும் வின் பண்ணல, அதுக்கு நம்ம இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறதா யூஎஸோட இப்போ கன்சர்ன். இஃப் ஹி புல்ஸ் பேக் வித்தவுட் அ பீஸ் அக்ரிமெண்ட் the civil war could intensify. Taliban already in control of much of rural Afghanistan could make rapid gains. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க தான் எல்லாமேனா அவங்க வந்து கவர்மெண்ட்டே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். they'll run the government. காசு யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட எல்லாம் காசு புடுங்கிறது ஒரு கயாட்டிக்கா அந்த சொசைட்டியே மாறிடும். and if he decides to keep the troops even for a short term, it could trigger a tough response. அதாவது போறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க, இது எங்க நாடு, உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு தாலிபான் will question them. அப்பயும் போக மாட்டேங்கிறீங்களா, then என்ன சொல்றது, I'll make sure that the camps, US soldiers இவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நாங்க ஏதாவது பண்றோம் அப்படின்னா அப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So US administration is trying to put together a new peace process with other regional actors which would not just buy time for America but also to find a lasting settlement. அதுக்காக அதாவது லாங் டேர்மாக பீஸ் வரணும். இப்போதைக்கு ஓகே நான் எங்கள் சோல்ஜர்ஸ் காப்பாற்றிக்கிறேன், என் காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், அந்த வாய்டை யூஎஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் அந்த வாய்டை யார் ஃபில் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு கொஷின். இட் சீம்ஸ் ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா ஆர் ஆல் ஆன் போர்டு. பாகிஸ்தான் which hosts the Taliban leadership will also participate in the peace process. ஸோ இந்த எல்லா கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் ஆப்கானிஸ்தான் அதோட பீஸ் அஃபெக்ட் ஆனால் எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அஃபெக்ட் ஆகுமோ அந்த எல்லா கண்ட்ரீஸுமே are in the peace process. The flip side of this diplomatic push is that all main stakeholders, நினைச்சு பாருங்க, யூஎஸ் இருக்க ஸ்டேட்ஸ் இருக்கு, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்ஸ் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்ல தாலிபான் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை மதிச்சு நீங்க ஒரு பாதி கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுங்க, நாங்க பாதி கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்மளே அந்த மாதிரி ஒரு டெரரிசம் ஒரு வெப்பனா யூஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்மளே ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தாகணுமா அப்படிங்கிறது அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இதுல இருக்கு. They would play a critical role in shaping Afghanistan future. Russia had asked the Afghan government and Taliban to make necessary compromises. அதாவது அவங்களுமே வந்து ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக்கா இந்த கண்ட்ரி ரன் ஆகணும், people should be happy. அது வந்து that is what they want. Taliban they don't want to lose control. அவங்களோட இன்செக்யூரிட்டிக்காக they want to capture few areas. அந்த மாதிரி இருக்கும். Both sides should compromise to get into a solution. The international actors pushing for peace with Taliban should at least extract compromises from them. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்குது. So this is the background of this article. Moving on, the message in Alaska from Washington to Beijing. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குவாட் சம்மிட் நடந்தது ரீசெண்டா. அந்த குவாட் சம்மிட்ல வாட் ஆர் த 3 things that we learned, how relevant is quad in the present scenario அதெல்லாம் சொல்றாங்க. First thing is America is back in terms of its desire to play a leading role in other other regions that it views China as the primary challenger for that leadership. So இந்த குவாட் மீட்டிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது என்னத்தை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, the America is back. எங்க இருந்தாலும் wherever it is it will be the king. அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகும் அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. குவாட் பார்ட்னர்ஷிப் is ready to mount a counter challenge in soft power terms at present in order to do so. Next one, China's coercion of Australia, harassment of Senkaku Islands. Senkaku Islands is in the coast of Japan and their aggression on the border with India. இது எல்லாமே it shows China's attitude. அதாவது ஒரு hegemonic expansionism and the big brother attitude, I should be the leader, in the kind of attitude. So all the countries in the southwest or the countries that are getting affected by China, இவங்க எல்லாருமே that is what they feel. For both Japan and Australia that are military allies of US and completely aligned on Indo-Pacific policy, the outcomes of the summit both in terms of 3C. என்னென்ன 3C? ஒன்னு COVID-19 vaccine காக they have to have cooperation, இன்னொன்னு climate change and critical technology. இது எல்லாத்துக்காகவும் கோஆபரேஷன்ல ஆல்ரெடி இந்த 4 countries இருந்தது, US, Japan, India, Australia, இது எல்லாமே இருந்தது. Now fourth C ஒன்னு வந்து ஜாயின் பண்ணிருக்கு, அதான் China, countering China. The outcomes of the Quad summit need more nuanced analysis. The vaccine initiative for example is a major boost. India வந்து already we are farming
pharmacy of the world நம்ம prove பண்ணிட்டோம். India is not only the world's largest manufacturer of vaccines by the number of doses produced and எவ்வளோ India vaccines is sold globally அதில் பார்த்தா we are the largest manufacturer of vaccines. It has already exported 58 million doses to nearly 71 countries worldwide as commercial shipments, grants and funded by Gavi ஓட COVAX initiative, Global Alliance for Vaccine. அதோட COVAX initiative கீழ we have sent a lot of vaccines to various countries. அதே மாதிரி India's plea at the World Trade Organization அதுவுமே என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா to make Indiaவோட Quad partners also announced dropping their opposition to India's plea at World Trade Organization. நம்மள அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்த அந்த வாய்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. We are seeking a waiver from certain provisions of the agreement on TRIPS, other trade related aspects of intellectual property rights. இதுக்காக நம்மள அப்போஸ் பண்ணவங்க they have dropped the case. The next one, Trump decided to walk out of American climate change commitments that happened long before. அதுக்கப்புறம் the new president, he has promised to restart US funding of the Global Green Climate Fund, GCF, Global Green Climate Fund, which Trump ended. அதுக்கப்புறமா India still awaits a large part of 1.4 billion commitment by US to finance solar technology in 2016. இவ்வளோ payments pending இருக்கு. 1.4 billion that was promised in 2016 is still pending. And now India will welcome any assistance in reducing its dependence on Chinese telecommunication. அதாவது நம்ம 3C சொன்னோம்ல, அதுல third C வந்து critical technology. So அதுக்குமே we need Chinese cooperation. And in finding new sources of rare earth minerals, but would oppose any move by other Quad partners to weigh in on international rule making. So this is the third C. Quad's intended outcomes, especially on collaboration including maritime security to meet the challenges of the rule-based maritime order in East and South China Sea, because most of the countries that are surrounded by the South China Sea, they are really unhappy the way China handles things there. India is the only Quad member who is not part of a military alliance. மீதி இருக்க அந்த three countries-ல they all have military alliances. India is not part of that military alliance, and India is the only Quad country with land boundary with China. Other countries, they are detached from China, and the only Quad country with which lives in a neighborhood where China has made in deep inroads. For example, the China or Belt and Road Initiative that passes through Pakistan occupied Kashmir, அந்த விஷயம் எல்லாமே we only the unique feature of Quad member, as that is the unique feature of India. The violence at LAC has also left 3 long-term impacts on India's strategic planning. First one is the government must now expend more resources, troops, infrastructure, etc. And in order to leave no part of the once peaceful LAC, இதுக்கு நம்ம first invest பண்ணணும், நம்ம infrastructure and logistics build பண்ணணும். Second one, India's most potent territorial threat will not be from either China or Pakistan. ஒருத்தவங்க இவங்க இதுல யாராவது ஒருத்தவங்க தான் நமக்கு த்ரெட்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம இத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்போம். But the thing is, both of them are threat to us. India's continental threat perception will need to be prioritized against maritime commitments, because maritime commitments வந்ததுன்னா we can ask cooperation. இல்லைன்னா வந்து இப்போ என்ன சொல்றது, US ஓட ஷிப்ஸ் எங்கேயாவது பக்கத்துல இருந்ததுன்னா we can ask for cooperation. ஆனா territorial sovereignty இல்லைன்னா territorial threat நம்ம எப்படி டீல் பண்ண போறோம், because only we can do that. USல இருந்து when people come here to save us, that will be too late. அந்த மாதிரி பண்ணாம maritime security விட territorial securityக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமான 3 lessons that we learned. In that sense, the Quad's ideology of a diamond of democracies can only succeed if it does not insist on exclusivity in India's strategic calculations. இதுல வந்து இந்தியாக்கு எக்ஸ்க்ளூசிவான கால்குலேஷன் நம்ம போடாம we should make sure all the 4 democracies we counter and make sure that the Asia Pacific is a peaceful place. Moving on to the next article, the booster shot for India's vaccination plan. இந்த ஆர்டிகல்ல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, what are the progress that we have been making, நம்ம எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஷார்ட் டைம்ல the vaccines நம்ம கொடுத்திருக்கோம், எவ்வளவு countries நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். By expanding participation by private health facilities, it would be possible to cover more than 7 to 10 million doses per day. இந்த feat நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுனாலே sure we can control COVID spreading அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. So I have highlighted only the important parts that you have to read in this article. This article is more of a pro-government article. What are the steps that we have taken, how it has benefited us, இது எடுக்காம இருந்திருந்தா என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கும் அதெல்லாம் தான் சொல்றாங்க.
சொல்கிறாங்க. India has an irrefutable track record of designing and updating microplants which have been used as a templates in the global polio eradication program. இது வந்து நம்மளோட one of the success story. India's reputation as a world leader in vaccination program needs to be strengthened further by addressing these issues swiftly. இதில் என்னென்ன இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, people have become really worried because நம்ம அந்த ஒவ்வொரு வேக்சின் ட்ரையல்ஸோட பேப்பர்ஸுமே டிரான்ஸ்பரண்டாக பப்ளிஷ் பண்ணல that thing, and it is not accessible to many people are still apprehensive. இந்த issues எல்லாம் நம்ம எப்படி tackle பண்ண போறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சக்சஸே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Doing the best we are capable of is the only option and we can do it because we have eradicated polio and various other diseases successfully through vaccination program. நம்ம robust vaccination program, we have covered all the nooks and corners of the country, so we will be able to cover and overcome this corona அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. So that's all about this article. The next page, it is dominated by all the political news. We have highlighted only the important parts. Just have a look at it. So that's all for today's news. I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's session. Thank you.